முதல் கட்டமா என் டாகியோட சேர்ந்து போகி பண்ண போறேன். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா அது ரெடி தான். என்ன பண்றே? சும்மா உட்காந்துட்டு இருந்த அணில நீ எப்ப துரத்த ஆரம்பிச்ச? அதை விட மாட்டேன். ஜாலியா இருந்துச்சு. ஏன் ஜாலியா முடிஞ்சு போயிருக்கும். அந்த அணிலுக்காக நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண? ஆமா ஜானி, அது இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் புரிஞ்சுதா? டியூக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல, தாகம் எடுக்குது அதான் குடிக்கிறேன். இதுல என்ன தப்ப கண்ட நீ? அச்சோ, குப்பை தொட்டிலாம் கவுத்து விட்டான். உனக்கு வேணா இது குப்பை தொட்டியா இருக்கலாம், ஆனா எங்கள மாதிரி டாகிக்கு இதான் பொஃபே. என் ஜீனியஸ் டாகிக்கு என்னதான் ஆச்சு? என் ஸ்லிப்பர்ல இருக்க வேண்டிய ஆயில் எங்க போச்சு? என்னோடதுல கம் மிஸ் ஆகுது. செருப்ப மெல்றது ஜாலியா இருக்கு. என்ன ஜாலி இது? நானே இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். டியூக்கிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஒரு டாகி மாதிரியே நடந்துக்கிறான். அதாவது உண்மையான டாகி ஆட்டம். இப்ப எனக்கு அவசரமா வருது. நல்லா தெரியுது. ஆமா, எல்லா டேட்டாவும் ப்ரூவ் பண்ணுது. சூப்பர் டூப்பர் டியூக்கியை உருவாக்குறதுக்கு நாங்க யூஸ் பண்ண டிஎன்ஏ இப்ப டீஸ்டேபிளைஸ்ட் ஆயிடுச்சு. அது தன்னோட நிஜ டாகி டிஎன்ஏக்கு மாறுது. அப்படியா? ப்ளா ப்ளா ப்ளா. அவனை சரி பண்ணுங்க. காஃபில ரஸ்க் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கேட் போர்ட் பண்ணிக்கிட்டு என் கூட எப்பவும் பேசுற என் டாகி தான் வேணும். இது அப்கிரேட் பண்ண நேரம். சீக்கிரம், அவனையே கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நான் நியூக்ளிக் ஆசிட் டிஸ்ரப்டரை 80க்கு செட் பண்ணிட்டேன். புரோட்டோபிளாசம் எலக்ட்ரோலைட் சீக்வென்சரை 7க்கு செட் பண்றேன். டாகுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்றேன். பிற்காலத்துல பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு சில மேனர்ஸையும் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப பட்டனை தட்டலாம். இது வேலை செய்யும் நம்புறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அது சரி, ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இது டியூக்கி கிடையாது. டுகே, எனது பெயர் டுகே ஜானதன். இங்கிருக்கும் ஏகப்பட்ட கணினிகள் என் மனதில் லைட்டாக கிளியை ஏற்படுத்துகிறது. ஓப்ஸ், நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்கிரேட் பண்ணிட்டோம் போல இருக்கே. ஈக்குவேஷன் படி பார்த்தா நம்ம மெஷின் செட்டிங்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கு. நம்ம கால்குலேஷன் ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டா இந்த மெஷினையும் திரும்ப ரெடி பண்ணனும். அதுக்கெல்லாம் எவ்வளவு டைம் ஆகும்? யாருக்கு தெரியும். ஆனா ரெடி ஆகுற வரைக்கும் டியூக்கே கூடவே இருக்கணும். ஓஹோ ஜானதன், இங்க பாத்தியா என்னோட புது ஹேர் ஸ்டைல? இப்ப நான் பார்க்க ரொம்ப இளமையா இருக்கேன்ல? ஆமா ஆமா, பார்த்தா தெரியுது. தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் இங்க இருக்கு. என்னுடைய அலமாரி எங்க? என்னுடைய ஆடைகள் எல்லாம் காணுமே. எனக்கு வேண்டிய ஆடைகள் எல்லாம் எங்க இருக்கு? அதுதான் உங்கள் ஆடை. நிஜமாவா? அப்படின்னா நாம உடனே போய் எனக்கு புது ஆடைகள் வாங்கணும். அதெல்லாம் நடக்காது. ஏன்னா நான் கண்டிப்பா உன் கூட ஷாப்பிங்க்கு வெளியே வரதாவே இல்ல. ஓகே, நான் வந்தது நம்ம உண்மையா இருக்கலாம். ஆனா உனக்கு நான் எதையும் வாங்கி தரதா இல்ல. எனக்கு அவசரமா வருது, நான் உள்ள போயிட்டு வரேன். தயவு செஞ்சு என் பின்னாடியே வராத ஜானதன். நீங்க என்ன மன்னிக்கணும். கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம். உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இங்க அனுமதி கிடையாது. தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க. ஓ, அப்படி வரீங்களோ? அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க. நான் தான் உங்களோட பெஸ்ட் கஸ்டமரா இருக்க போறேன். இப்ப என்ன சொல்றீங்க? இவ்வளவு பணம் எங்க இருந்து கிடைச்சது? உன் கேள்விக்கு பதில் சொல்ல பிடிக்கல, இருந்தாலும் சொல்றேன். ரொம்ப நாளா ஒரு நாளுக்காக நான் இதை சேர்த்து வச்சிருந்தேன். அந்த ஒரு நாள் இந்த நாள். ஓகே டாகி, நம்ம தான் இப்ப ஷாப்பிங்க முடிச்சிட்டோமே. நம்ம ஸ்கேட்டிங் போலாமா? அப்படி இல்லனா நாமளே அடிச்சு விளையாடலாமா? என்ன பேசுற ஜானதன்? நான் ஃபர்ஸ்ட் லஞ்ச் சாப்பிடணும், டெசர்ட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் போர்க் பெலி கவுண்டி கிளப்புக்கு போகணும். போர்க் பெலி கண்ட்ரி கிளப்புக்குள்ள நீ எப்படி பூந்தா? இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. ஆக்சிலரேட்டர் அமுக்குங்க. என்ன அத்து விட்டு போயிட்டீ? நான் அவர்கிட்ட ரொம்ப தெளிவா கேம்பிங்க்கு போகணும்னா நான் 4 ஸ்டார்ல தான் தங்குவேன், 5 ஸ்டார்ல இல்லன்னு சொல்லிட்டேன். ஓ, இப்ப திறமையை காட்டுற நேரம். நேம் சொல்லுங்க. ஜானி டெஸ்ட். டியூக்கியை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். டூக்கே, நீ இந்த லிஸ்ட்ல இல்ல. உன்னை உள்ள அனுப்ப முடியாது. இங்க இருந்து கிளம்பு. உங்ககிட்ட யார் அனுமதி கேட்டா? இது வரைக்கும் இந்த கிளப்ல இதுதான் என் சிறந்த நாளா இருக்கு. நான் தொட்டதெல்லாம் விலகிடுச்சு. இவங்களுக்கு என் திறமை தெரிஞ்சிடுச்சு. அவசரமான பில்டிங் இருக்கிற கிளப்புக்குள்ளதான் இவர் போவாராமா? தொல்லை பிடிச்ச இந்த டாகியை கொண்டு போய் என்னோட செல்ல டாகி குட்டியா மாத்தணும். எஸ், பறந்து வந்து உன்னை பதற வைக்கிறேன் டியூக்கே. ஆஹா, இது நல்லதுக்கு இல்லன்னு தோணுதே. எத்தனையோ லேண்டிங் பண்ணிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு வந்த
வந்ததே கிடையாதுப்பா. இல்ல இது மோசமான லேண்டிங். இந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. அப்ப கால் வச்சு படுத்தா ஒத்துக்குவியாப்பா? கிளப்ல இருந்து என்ன அவமானப்படுத்தி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாங்க. இந்த நாள் இதுக்கு மேல மோசமாக முடியாது. ஆமா, கண்டிப்பா மோசமாயிடுச்சு. ஓகே, நான் வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் டீயும் குடிக்க போறேன். ஆனா தயவு செஞ்சு நீ ஏன் கூட வந்துடாத. புது மாடலரை உள்ள வச்சாச்சு, அதனால என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் ஆசிலேட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு அது சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இப்போ நமக்கு இத டெஸ்ட் பண்ண டியூக் இருந்தாலே போதும். இப்படி ஒரு ரஸ்கை இதுவரைக்கும் என் வாழ்நாள்ல நான் சாப்பிட்டதே கிடையாது. ருசியோ ருசி. ருசுவை நீங்க வேணா முயற்சி பண்ணுங்க. நீயும் கொஞ்சம் ட்ரை பண்ணு ஜானி. இது தேராது. ஜானிக்கு பழைய டியூக்கி தான் வேணும். ஜானிக்கு ஜாலியான டியூக்கி தான் வேணும். இந்த டிஎன்ஏ சரி பண்ற விஷயம் ரெடியா? ரெடி. இந்த ரஸ்க காப்பில தொட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப. சாரி மிஸ்டர் டூக்கி, இப்போ உங்க விஞ்ஞான வேலையை ஆரம்பிங்க. இந்த மொக்க பீஸ கழட்டி விடுங்க. பவரிங் அப். டிஎன்ஏ அனலைசர் 100%ல ஓவர்சீன் போடுற விஷயங்களை ஒதுக்கி வச்சிடலாம். வேண்டாம் வேண்டாம், அவசரப்படாதீங்க. அவன் பழையபடி ஆயிட்டானா? டியூக்கி நல்லா இருக்கு பேரு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன டியூக்ஸ்னு தான் கூப்பிடுவாங்க. ஜானி தம்பி விளங்கிச்சு போ. என்னப்பா இது? இந்த மாதிரி மொக்க ட்ரெஸ் எல்லாம் யார் போட்டு விட்டா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்க அழகான பனியனு, எங்க அழகான டவுசரு, சீக்கிரம் கொண்டு வாங்க. இவன் பேசுற துணியே சரியில்லையே. எனக்கு இந்த டியூக்கி வேணாம், ஒரிஜினல் டியூக்கி தான் வேணும். ஹே, ஓவர்சீன் போடுற விஷயத்தை தூக்க சொன்ன தூக்கிட்டோம். இல்ல, கொஞ்சம் லைட்டா போடுங்க. அப்பதான் என்னோட ஓல்டு சூப்பர் அல்ட்ரா டாக் திரும்ப கிடைக்கும். முடியாது. மதர் போர்ட் தீஞ்சு போச்சு. கொழுந்து விட்டு எரியிற நெருப்புல சமைச்சு சாப்பிடுற சுகமே தனிதான். அது சரி, ரைட்டு. கண்டபடி சாப்பிடுறானே. பரவாயில்ல, டியூக்கேவை கம்பேர் பண்ணும்போது இவன் கூட இருக்கிறது உனக்கு ஜாலியா தான்ப்பா இருக்கும். இருக்கலாம், ஆனா இவன் கண்டிப்பா ஏன் டியூக்கி இல்ல. தயவு செஞ்சு சீக்கிரமா இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. இதுக்கு மேலே என்னால இதை தாங்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, இந்த ரிஸ்ட் கம்யூனிகேட்டர் டிரான்ஸ்போர்ட்டர் எடுத்துக்க. நாங்க அதை ரெடி பண்ண அடுத்த நிமிஷமே உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். டியூக்கி கூட்டிட்டு உடனே இங்க வந்துரு. ஹே டியூக்ஸ், நாம வேணும்னா என்ன பண்ற நீ? உங்க அப்பா செஞ்சு வச்சிருந்த மீட் லோஃப் அலைக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். இது நல்லா இல்ல, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாம வேணா வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அப்படின்னா வேற ஏதாவது விளையாடலாம். என்னது கேம்ஸா? தோற இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி என்ன அசத்தி போட்டீங்களா? நான் இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது. பண்ணதானுங்கோ. நீ பண்ணையில இருக்க போறியா? பண்ணக்காரன் அங்கதானே இருக்கணும். இருந்தாலும் நீ இருக்க கூடாது. இந்த கிராமத்து அழகு மனசு அப்படியே கொள்ளுது. இந்த நாள் இதை விட சிறப்பா அமையுங்கிற. ஆமா, நல்லா அமைஞ்சது போ. கம் ஆன், ஏதாவது ஆபத்தாவோ அற்புதமாவோ செய்யலாம். அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத. ஓ, நீ ஆபத்தையும் அற்புதத்தையும் விரும்புறவனா? சரி, நாம இப்ப ஜங்க்யார்ட்ல என்ன பண்றோம்? எங்களை பொறுத்த வரைக்கும் சாகசம் பண்ற இடம்னா அது இதுதான். ஓகே, நீ கையில வச்சிருக்கத பார்த்தா கொஞ்சம் திகிலா இருக்கு. ஆனா இதுக்கு ஆபத்துக்கு என்ன சம்பந்தம்? ஓகே, இந்த மீட் பெல்ட்ட போட்டுக்க, அப்புறம் உனக்கே தெரியும். நம்ம ஏரியாக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்திருக்கோம். அதுவும் சம இறையோட வந்திருக்கோம். போ. என்ன சொன்ன? இது சுவாரஸ்யமா இருக்குல்ல? முடிஞ்ச அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிங்க, நல்லா ஜாலியா இருக்கும். என்ன இந்த ஜாலி போதுமா? ஓடி வா ஜானி. ஓகே, இது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்க போகுது. சந்தேகமே இல்ல, என் ஜோலி தான் முடிய போகுது. பழைய டாகி வேணும்னு கேட்டது தப்பாயா? ஜானி, புது மதர்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, ஆனா இதுக்கு மேல என்னால பேச முடியாது. ஏன்னா நிறைய டாக்ஸ் என்ன சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்கேன். மெதுவா கண்ணு, ஏன் இப்படி தள்ளுற? ப்ளீஸ், இது வேலை செய்யும் சொல்லுங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் நம்பிக்கை. சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். நம்பிக்கை அவநம்பிக்கை ஆயிடாதே. ஓகே, நான் எதுக்கு இப்படி பண்ணக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கேன்? ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் காஃபியும் லைட்டா பேக்கரும் சாப்பிடணும். டியூக்கி, இது நீயே தான். என்னப்பா இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இல்ல? நீங்களே சொல்றீங்களா? நீயாவே இல்லங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். நீ திரும்பி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி, டாகிக்கு ஹாப்பி எண்டிங் தான் பிடிக்கும்.